வெண்ணிலா இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தான் வாழ்க்கையே கெடுக்க நினைச்சவன எப்படி இவ இவ்ளோ சாதாரணமா மன்னிச்சா? எனக்கும் அதான்க்கா புரியல. அவன் அவ கற்பையே கலங்கப்படுத்த பார்த்தான். கல்யாணத்துல அவ்வளோ பேருக்கு முன்னாடி தலை குனிய வச்சான். அப்படிப்பட்டவன எப்படி மன்னிச்சா? ரொம்ப அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்குக்கா. அவ இடத்துல யாரா இருந்தாலும் அவனை பழி வாங்கணும்னு தான் நினைச்சிருப்பா. ஆனா வெண்ணிலா அவன் மனசு மாறி மன்னிப்பு கேட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக மன்னிச்சுட்டா. இந்த மனசு யாருக்கும் வராதுக்கா. அண்ணாமலை, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. அவ இடத்துல நீ இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்ப? நானும் கொஞ்சம் நல்லவதான். ஆனா வெண்ணிலா அளவுக்கெல்லாம் பெருந்தன்மையா இருக்க முடியாதுக்கா. இந்த பொண்ணு எப்படி யோசிக்கிறானே தெரியல. அதான் வெண்ணிலா யாரோ ஒருத்தனுக்காக இவ்ளோ பெருந்தன்மையா யோசிக்கிறாளே. சொந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணுவா? என்னத்த ஏதோ யோசனையா இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, என்னமோ தெரியல, ஒரே குழப்பமாவே இருக்கு. ஏன் அத்த, என்ன ஆச்சு? இல்ல, கொஞ்ச நாளாவே நம்ம வீட்ல என்னென்னமோ நடக்குது. பணம் எல்லாம் காணாம போகுது. அதான் என்னன்னு ஒண்ணுமே புரியல. நேத்து நடந்ததை சொல்றீங்களா? அதான் உத்தமன் அண்ணன் எல்லா ரூம்லயும் தேடிட்டாரு, எங்கேயுமே கிடைக்கல. இன்னும் ஏன் அத்த அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்லம்மா, மாப்பிள்ள வச்சிருந்த பணம் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா வீட்ல வச்சிருந்த பணம் எப்படி காணாம போகும்? இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்ல. இது வரைக்கும் நடக்காம இப்ப நடக்குதுன்னா அப்ப ஏதோ தப்பா இருக்குன்னு தானே அர்த்தம். ஒழுங்கா உன் மனசுல இருக்கிற கெட்ட எண்ணத்தை மாத்திக்கிட்டு இந்த குடும்பத்தோட ஒன்னா வாழ ட்ரை பண்ணு. என்ன அத்த, பயந்துட்டீங்களா? பயமா? எனக்கா? நெருப்ப பார்த்துதான் மத்தவங்க பயப்படுவாங்க. நெருப்பு பயந்ததே இல்ல. இது அழகான தேன் கூடு. அதுல கல்லறிய நினைச்சா நீதான் அழிஞ்சு போவ. அதனாலதான் சொல்றேன், ஒழுங்கா இந்த குடும்பத்துல நீயும் ஒருத்தியா மாற முயற்சி பண்ணு. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து குடும்பத்தை பிரிக்கிறேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறியே, ஒன்னா சேர்ந்து வாழணும்னு யோசிச்சிருக்கியா? அப்படி ஒரு நாள் யோசிச்சு பாரு. கூட்டு குடும்பம் எவ்வளவு நல்லதுன்னு அப்ப தெரியும். என்ன நல்லது? ஒரு குடும்பத்துல இத்தனை பேர் இருந்தும் எல்லா பொறுப்பையும் நீங்க மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லாரையும் உங்க கண்ட்ரோல்ல அடைச்சுக்கிட்டு 5க்கும் 10க்கும் உங்க கைய எதிர்பார்க்க வைக்கிறீங்களே, அது நல்லதா? இல்ல நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் சொல்றபடிதான் எல்லாரும் நடக்கணும்னு ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்களே, அது நல்லதா? சும்மா கூட்டு குடும்பம்னு ஓல்ட் சென்டிமெண்ட்டே சொல்லிட்டு இருக்காதீங்க. இது லைஃபுக்கு 1% கூட உதவாது. அண்ணே, வாங்க முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். ஏதாவது ஃபிராக்சர் ஆயிருக்க போகுது. ஐயோ வருண், அவ்ளோ பெரிய அடிலாம் இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சின்ன அடியா இருந்தாலும் ஃபிராக்சர் ஆகும். இல்லனா வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் வர சொல்றேன். வருண் 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 ப்ளீஸ், அதெல்லாம் வேண்டாம். ஐம் ஓகே. அக்கா, எங்கக்கா அடிபட்டுச்சு? காட்டு, மருந்து தேய்ச்சி விடுறேன். வெண்ணிலா, மருந்தெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்ப பரவாயில்ல. பொய் சொல்லாத. வலியில நீ எப்படி கத்துன? காட்டுக்கா, நான் மருந்து தேய்ச்சி விடுறேன். ஏய் வேண்டாண்டி. பவித்ரா, ஏன் நீ அழறீங்க? என்ன ஆச்சு? தெரியல, உன் கண்ணு கலங்கறத பார்த்தா எனக்கும் அழுக வருது. நான் உனக்கு அடிபட்டத கேக்கல. நம்ம குடும்பம் இப்போ உன் மேல காட்டின பாசத்தை பார்த்து மனசு வலிக்குதான்னு கேட்டேன். இதுதாம்மா கூட்டு குடும்பம். உனக்கு ஒரு சின்ன அடிபட்டதும் எப்படி துடிச்சாங்கன்னு பாத்தியா? இந்த பாசத்தை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. கூட்டு குடும்பம்னா எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கிறதும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது மட்டும் இல்ல. எனக்கு ஒரு சந்தோஷம்னா அது உனக்கும் சேரும்.
உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் வலிக்கும். அதுதாம்மா கூட்டு குடும்பம். நான் இப்போ உங்களெல்லாம் அதிகாரம் பண்ணிக்கிட்டு அடக்கே ஆள்றேன்னு நீ நினைக்கிறியா? பின்ன நான் என் அப்பா வீட்ல இருக்கிற வரைக்கும் சுதந்திரமா இருந்தேன், நினைச்ச மாதிரி வாழ்ந்தேன், ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கினேன். ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன முடிவு எடுக்கணும்னா கூட உங்களை கேட்கணும்னு சொல்றாங்க. அப்ப அது அதிகாரம் இல்லையா? இல்லம்மா, ஒரு தாய் குழந்தைய பாதுகாக்கிறது அதிகாரம் இல்ல, பாசம், கடமை. அது உங்களுக்கு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அது அதிகாரம் தான். உங்ககிட்ட பவர் இருக்குன்னு தானே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றீங்க. வான்மதி, உனக்கு ஒரு விஷயம் புரியல. பவருங்கிறது பொறுப்போட சேர்ந்து வராது. நான் தினம் தினம் எத்தனை விஷயத்த டீல் பண்றேன், எத்தனை முடிவுகளை எடுக்கிறேன், எத்தனை கண்ணுக்கு தெரியற தெரியாத எதிரிகளை சமாளிக்கிறேன்னு தெரியுமா? இந்த குடும்பம் இன்னைக்கு மதிக்கிறாங்கன்னா, என் முடிவை ஏத்துக்கிறாங்கன்னா, அதுக்காக நான் எவ்வளவு உழைக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு கடையில ஆரம்பிச்ச பிசினஸ இன்னைக்கு 28 கடையா டெவலப் பண்ணிருக்கேன். அண்ணாமலை குடும்பம்னு சொன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மரியாதை கொடுக்கற அளவுக்கு பேரை சம்பாதிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு நாள் நைட்ல வந்துடல. ஒவ்வொரு நாளும் இதுக்காக நான் உழைச்சிருக்கேன். அதனாலதான் இந்த குடும்பம் எல்லா பொறுப்புகளையும் என்கிட்ட கொடுத்திருக்காங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. ஆனா நீ தோத்துட்டா? நான் தோக்க மாட்டேன் அத்தை. ஒருவேளை தோத்துட்டா அதுக்கப்புறம் நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். ஓகேவா? ஆனா நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்கறேன். இந்த அண்ணாமலைங்கிற பேருக்கு பின்னாடி தென்றலும் இருக்கும், புயலும் வீசும், இதமான அலையும் வரும், சுனாமியும் வரும், பாசமான பறவைகளும் பறக்கும், பதுங்கி இருந்து பாயும் ஓநாய் கூட்டமும் வரும், மலர் மாலைகளும் வரும், எதிர்பாராத திசையிலிருந்து கொத்தியும் பாஞ்சு வரும். என்னத்த பயமுறுத்துறீங்களா? படம் டயலாக் மாதிரி. நான் அண்ணாமலை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு 25 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறீங்க. நீங்க 25 வருஷமா உருவாக்குன சாம்ராஜ்யத்தை நான் ஒரே நல்ல உருவாக்கி காட்டுறேன்.